Yes, sir. ஓகே. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் சொல்லுங்க. இப்படி வந்துருக்கு லேப்டாப் வந்துருப்பாருங்க. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்து சொல்லுங்க. ஆன்லைன்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். வேற ரேங்க் அண்ட் நல்லிட்டி தியரம் பார்த்தோம். ரேங்க் அண்ட் நல்லிட்டி தியரம் பார்த்தோம். வெரி குட். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்துமே ஞாபகம் இருக்கா? ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். மேட்ரிக்ஸா மாற்றலாம். ஒரு மேட்ரிக்ஸை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாற்றலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ பைஜெக்டிவ்னு சொல்லலாம் நம்ம? ஓகே, அது ஒன் ஆஃப் த மெத்தட். வேற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்போ பைஜெக்டிவ்னு சொல்லுவோம்? வேற மேட்ரிக்ஸ் வச்சு. ஓகே, ஆன்லைன்ல சொல்லுங்க. ரேங்க் ஆர்டர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, டிட்டர்மினன்ட் வச்சு சொல்லுவாங்க. டிட்டர்மினன்ட் வச்சு. This is a non-singular matrix. வெரி குட். ஸோ அந்த டிட்டர்மினன்ட், அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கணும்? நான் ஜீரோவா இருக்கணும். கரெக்டா? ஸோ அது இன்வெர்டிபிளா இருந்துச்சுன்னா இது மேட்ரிக்ஸு, இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிளா இருந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா இருக்கும்? பைஜெக்டிவா இருக்கும். ஓகேவா? இது பைஜெக்டிவ்னா அது கரஸ்பாண்டிங்காக கிடைக்கிற மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிளா இருக்கும். அண்டு மேட்ரிக்ஸ்ல ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம அதை வச்சு மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிப்போம்? ரேங்க் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? அந்த ரேங்க் தான் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி இருப்பான்ல, இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவல் ரேங்க். புரியுதா? ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே இது மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ட்ரேஸ் டெட்டுனா ஆன்லைனில் ட்ரேஸ்னா என்ன, டெட்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். Sum of the diagonal determinant என்ன அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தானே. அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரேஸ்னா மீனிங் என்ன? அந்த ஃபங்க்ஷனுக்கு டிட்டர்மினன்ட்னா மீனிங் என்ன? Sum of the main diagonal entries determinant is the product of the diagonal. இல்ல அது சொல்ல, இங்க டேங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்றேன். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டயகனல்னு ஒன்று இருக்கு, அது கரெக்டா? So it is a real, right? Determinant is a real also. The trace is also real, right? Yes. Real valued function, right? Yes. சிம்பிள் தான். எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்ம என்னவா பார்க்கலாம்? ஓகேவா? ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அதுக்கு ட்ரேஸ்னா மீனிங் என்னன்னா, ஒரு பேசிஸை வச்சு நீங்கள் மேட்ரிக்ஸ் எழுதுவீங்கல்ல, அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் தான் டினோட் பண்ணுவாங்க. டெட் ஆஃப் டீங்கிறது எதை டினோட் பண்ணுவாங்க? இந்த டீயை நீங்கள் மேட்ரிக்ஸாக மாற்றி எழுதுவீங்களே, அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் கொடுத்துருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டிட்டர்மினன்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சா? சரி, இப்போ இந்த ட்ரேஸ் அண்ட் டெட்டும் நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? வெரி குட். ட்ரேஸ் நீங்க படிச்சிருப்பீங்களா? ஒரு ரிசல்ட்டா என்னது அது? சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். வெரி குட், சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். டெட் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ஸோ இந்த டெட்டும் ட்ரேஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, என்னோட மோட்டிவே என்னன்னா, கொடுத்துருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி டயகனலைசேஷனோட டெஃபினிஷனும் நான் எழுதுவேன். ஓகேவா? ஓகே, சரி. ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆன்லைன்ல ஒரு n cross n மேட்ரிக்ஸ் இருக்கு. வெரி குட். வெக்டர் காலம் வெக்டர் n cross 1 வெக்டர். ஓகே, அது ஈக்குவல் டு லாம்டா. வெரி குட், கரெக்ட் தான். இப்போ பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க மேட்ரிக்ஸுக்கு தான் நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இங்க நம்ம பார்க்கறது என்ன, லீனியர்னால எதில் பார்ப்போம்? நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தானே பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் நான் டெஃபினேஷன் எழுதி போடுவேன். ஓகேவா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம மேட்ரிக்ஸாக மாற்றினா என்ன பண்ணலாம்? மேட்ரிக்ஸ் ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மெத்தட் வரும். ஓகேவா? ஆக்சுவலாக ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர்னா என்னன்னா, இருங்க, ஃபர்ஸ்ட் Tன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் D to V இருக்கணும். ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர் பேசணும்னா சேம் என்னது, ஸ்பேஸ் ரெண்டுமே என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். ஓவர் த ஃபீல்ட் F. ஓகேவா? இந்த டெஃபினிஷனை பிரிச்சு பார்ப்போம். ஏன் இது ஒரே இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. வெக்டார் D belongs to V is said to be eigenvector if there exists ஒரு ஸ்கேலர் வந்து எங்க எக்ஸிஸ்ட் ஆகணும்? இந்த V ஒரு ஃபீல்டு மேல வெக்டர் ஸ்பேஸா இருக்கும்ல, அந்த ஃபீல்டுல எக்ஸிஸ்ட் ஆகணும். such that T of V is equal to lambda times V ன்னு சொல்லிட்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த V-ய என்னன்னு சொல்லுவாங்க? ஏகன் வெக்டர்னு சொல்லுவாங்க. லாம்டாவை என்னன்னு சொல்லுவாங்க? ஐகன் வேல்யூ. வெரி குட். ஓகேவா? இது புரிஞ்சுல ஏகன் வெக்டர் ஏகன் வேல்யூனா என்னன்னு? That is non-zero vector, right? வெயிட் அதை ஸ்பாய்லர் பண்ணாதீங்க. அது ஏன் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு வேர்டு வரும். வெரி குட். சரி, இப்போ பாருங்க. ஸோ டீயை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம், வீக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? லாம்டா டைம்ஸ் வி. அதாவது இது வி. லாம்டா டைம்ஸ் வினா மீனிங் என்ன? அந்த வெக்டரை கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி அந்த லைன் மேலே தரணும். 2 டைம்ஸ் வீணா மீயை விட தாழ்த்தி போய் விடும். இப்போ பாருங்க, இது வந்து நமக்கு தெரியும் 1,1ங்கிற வெக்டர். கரெக்டா? 2,2ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் 1,1. அந்த என்ன பண்ணோம் அப்போ? இதே லைன் மேலே இப்படி இருக்கும் அந்த வெக்டர். ஸோ ஒரு V-யை நான் T அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த V எது மேலேயே உட்காரணும்? அந்த V ஒரு லைன் மேலே இருக்கும்ல, அந்த லைன் மேலே அந்த இது போய் என்ன ஆகணும்? உட்காரணும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். ஓகேவா? ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம் பேட் இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, எழுதலாம்ல. நேற்று நம்ம கடைசியாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? ஆன்லைன்ல சொல்லுங்க. ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ். கரெக்டா? நான் சிம்பிளா கேட்குறேன். இது ஒரு பிளேன். நான் இந்த பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். என்ன பண்றேன்? 90 டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் வெக்டர் அந்த லைன் மேலே உட்காந்துருக்குமா? புரியுதா நான் சொல்றது என்னன்னு? இது பிளேன். ஓகே, கரெக்ட். புரிஞ்சுட்டீங்க. நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா இது என்ன பண்ணும்? இப்படி இருக்கு, இந்த லைன்ல இருக்கிறதா இப்படி மாத்தி விடும், இப்படி இருக்கிறதா இந்த லைன்ல மாத்தி விடும். எல்லாத்தையுமே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி விடும்.
எந்த வெக்டாருமே அதே வெக்டாரோட லைன் மேல உட்காராது. ஓகேவா? ஸோ ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் ஏகன் வேல்யூஸ் என்ன இருக்காது? சேம், நெவர் சேம். ஆமா, இருக்காது. ஓகேவா? அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஆனா ஒரு ஆள் மட்டும் எப்பவுமே அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். 0,0. வெரி குட். ஒரிஜின். T of 0 என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன கிடைக்கும்? ஒரிஜின் 0 0. இப்ப பாருங்க, T of p நமக்கு என்ன கிடைக்கணும்? lambda times speed கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா v என்னன்னு சொல்லுவாங்க? அந்த வேல்யூவை eigen வேல்யூ. இப்ப பாருங்க, நீங்க எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தாலுமே 0 அது எதுக்கு தான் மேப் பண்ணும்? அப்ப 0ங்கிறவன் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னதான்? ஓகேவா? இது ஒண்ணு. இன்னொன்னு, அவன் ஏகன் வெக்டார். இப்ப ஏகன் வெக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அவனுக்கான ஏகன் வேல்யூ யாரு? ஆன்லைன்ல சொல்லுங்க பாப்போம். 0 தானா? 2 times 0 0 தானே? There are all real numbers, you can say any real number. ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஃபீல்ட்ல இருக்க எல்லா வெரி குட். லாம்டா, எல்லா லாம்டாவும் என்னது? ஐகன் வேல்யூ ஆகும். எஃப்ல இருக்கிற எல்லா லாம்டாவுமே ஏகன் வேல்யூ ஆஃப் டீனா அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு படிக்கிறதுக்கு? என்னோட क्वेश्चन புரியுதா? ஆன்லைன்ல எஸ் சார். இப்படிதான் டெஃபினிஷனே மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஏகன் வெக்டார்னு பேசுறதுக்கு நம்ம யாரும் பேசவே மாட்டோம், 0வை பத்தி பேசவே மாட்டோம். அப்போ நீங்க ஏகன் வெக்டார்னு சொல்லணும்னா அது கம்பல்சரியா நான் ஜீரோ வெக்டாரா தான் இருக்கணும். ஓகேவா? ஆன்லைன்ல புரிஞ்சா? ஓகே. யாருக்குன்னா டவுட்னா கேளுங்க. ஸோ இது ட்ரூ கிடையாது, பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏகன் வேல்யூன்னு பேசுறதுக்கே யாரை தான் எடுக்கணும்? நான் ஜீரோ வெக்டாரை தான் பேச முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து, உங்கள் நேம் என்ன? சரி, கிங்ஸ்டன் எடுத்துப்போம். ஓகேவா? இங்கே ஆஃப்லைனில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. கிங்ஸ்டன் ஒரு ஏகன் வெக்டார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டா? அதுக்கு நான் ஒரு போட்டு ரொட்டேட் பண்ணி விட்டுற போறீங்க. அதாவது நம்ம டெஃபினிஷன் பேசணும்னா அவன் யாரா இருக்கணுங்கிறது முக்கியம். கரெக்டா? ரேண்டமா ஒரு விஷயத்த வந்து ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார்னு பேசணும்னா ஒரு வெக்டாரை, அந்த வெக்டார் என்னவா தான் இருந்தாகணும்? நான் ஜீரோ வெக்டாரா தான் இருந்தாகணும். இதுதான் டெஃபினிஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. இது அழிச்சிடவா? இப்போ ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அதுக்கு எப்படி நான் ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது? கரெக்டா? நல்லா கவனிங்க. ஸ்பேஸ் வந்து இன்ஃபினைட் டைமென்ஷன் ஸ்பேஸாக இருந்தாலும் நம்ம ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார் பேச முடியும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான சம் இருக்குது, இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்ட கொஷின்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? இன்ஃபினைட் டைமென்ஷன் ஸ்பேஸ்லையும் பேச முடியும். அதனால தான் இங்கே நான் ஃபைனைட்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் நீங்கள் மேட்ரிக்ஸ்ன்னு பேசும்போது அந்த வெக்டார் ஸ்பேஸ் என்னவாக தான் இருக்கணும்? ஃபைனைட்டாக இருக்கணும். ஏன் இருக்கணும்? மேட்ரிக்ஸோட சைஸ் நம்ம யாரை எடுப்போம்? டொமைனோட டைமென்ஷனு, கோடொமைனோட டைமென்ஷனு. டைமென்ஷனே இன்ஃபைனைட்டாக இருந்தால் மேட்ரிக்ஸ் சைஸ் எப்படி பண்ணுவீங்க? அப்படியே எடுத்துக்கிட்டே போவீங்களா கீழே? முடியாதுல்ல. அதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, இங்க பாருங்க, ஏன்றது n cross n மேட்ரிக்ஸ்.
ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் இது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா முத அல்ஜிப்ரா படிச்சிருப்பீங்க. அல்ஜிப்ராவில் இது யூஸ் பண்ணி சம் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன ஒரு ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார் வரும். அண்டு டைகனலைசபிலிட்டி வராது. அது நீங்கள் தேர்ட் இயரில் சொல்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு தியரம் 2 மார்க்காக படிச்சிருப்பீங்களே, ஆன்லைனில் யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? இல்லை, கேலே ஹாமில்டன் தியரம். நீங்கள் இந்த தியரம் பார்க்க சிம்பிளாக இருக்கும். எல்லா வருஷமும் லாஸ்ட் இயர் கூட லாஸ்ட் 2 இதுவுமே கேலே ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி சம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் டைம் இருந்தால் எடுக்கிறேன், இல்லை இங்கே லீனியர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சார் எடுப்பார், இல்லைனா சார் எடுக்கலான்னு நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏகன் வேல்யூனா என்ன, ஏகன் வெக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. மேட்ரிக்ஸ் சொல்கிறதுக்கு தான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னு ஒன்று வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், a மைனஸ் லாம்டா ஐ. ஏங்கிறது n கிராஸ் n மேட்ரிக்ஸ்னா ஐயும் என்னவா தான் இருக்கணும். இது ஒரு மேட்ரிக்ஸு, இது ஒரு ஸ்கேலாரு. இது ஐ கூட மல்டிப்ளை பண்ணால் அது ஒரு மேட்ரிக்ஸ். 2 மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ணாலும் அது ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் எதில் இருக்கும்? பாலினாமியல் இன் லாம்டா. பாலினாமியல் இன் லாம்டா. வெரி குட். இதை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில லாம்டாஸ் வந்து சால்வ் ஆகும். கரெக்டா? புரியுதா? ஈக்குவல் டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சில லாம்டாஸ் கிடைக்கும். அந்த லாம்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஐகன் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு v கிடைக்கும். அந்த v தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஐகன் வெக்டார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது கிளியர் தானே? ஓகேவா? இது கிளியர் தானே? ஆமாம் சார். ஓகே. இப்போ பாருங்க, ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் மேட்ரிக்ஸ்க்கும் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு மேட்ரிக்ஸா? இதுக்கு ஏகன் வேல்யூஸ் யார் யார் வருவா? 1 1 2. இந்த மேட்ரிக்ஸ் யார் வருவா? 1 2 வந்துடும். ஓகேவா? சத்தம் போட வேண்டாம். இந்த மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை பார்த்தோடனே நீங்கள் 1 2 எப்படி சொன்னீங்க? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, அதனால டயகனல் எலிமெண்ட்ஸ் தான். வெரி குட். இது கிளியர் தானே? ஸோ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அந்த மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்ற முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏகன் வேல்யூஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றினால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏகன் வேல்யூஸு. உடனே கிங்ஸ்டனுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஏன் நீங்கள் அப்பர் ட்ரையாங்குலராக எழுதுறீங்க, லோயர் ட்ரையாங்குலர் எழுதுனா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அது உங்கள் விருப்பம். ஓகேவா? புக்கில் அப்பர் ட்ரையாங்குலர்னு போட்டுட்டு போகிறாங்க, அதனால் அப்பர் ட்ரையாங்குலரே கொண்டு போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? நேற்று சொல்லி கொடுத்த இது கிடையாது, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்லைனில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1 3 இருங்க ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க. 1 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, வாய்க்கு வந்ததை சொல்லாதீங்க. 3 1 3 0 0 0 4. 4. ஓகேவா? ஏ கியூப் பண்ண என்ன வரும்? இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும் சொல்லுங்க.
7. ஓகேவா? கரெக்டா 7 தானே? 3 plus இப்போ பாருங்க, இந்த மேட்ரிக்ஸை கவனிங்க. இந்த மேட்ரிக்ஸை நான் ஸ்கொயர் பண்ணா இப்படி வருது, கியூப் பண்ணா நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதே மேட்ரிக்ஸ் தான். ஏ ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 1004 1004. ஏ கியூப் என்ன வரும்? 1008 08 ஏ பவர் 4 10016. எப்படி சொன்னீங்க? Just plus A diagonal is the power of diagonal elements power. டயல் எலமெண்ட்ஸ் என்ன பண்றீங்க? Power increase. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலரா இருந்துச்சுன்னா ஏகன் வேல்யூஸ் என்ன பண்ண முடியும் நம்மளால ஈஸியா? இது என்ன மேட்ரிக்ஸ்? ஆன்லைன்ல டயகனல் மேட்ரிக்ஸ். வெரி குட். டயகனல் மேட்ரிக்ஸா இருந்தா எனக்கு எது ஈஸியா இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஏகன் வேல்யூஸ் என்ன இருக்கு? diagonal ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். multiplication easy. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாவோ இல்லை டயகனல் மேட்ரிக்ஸாவோ மாற்றினா எனக்கு என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்கு? ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம், கம்ப்யூட்டேஷன் ஒர்க் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். கரெக்டாக? கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக இது பண்ணும், மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும். எந்த மாதிரி மேட்ரிக்ஸை டக்குன்னு பண்ணும்? டயங்கலைசபிளாக இருக்கிற மேட்ரிக்ஸை ஈஸியாக அது மல்டிப்ளை பண்ணும். அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் யாரை மாற்ற ட்ரை பண்ணணும்? டயகனல் மேட்ரிக்ஸா? சொல்லுங்க பாப்போம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அது என்ன மேட்ரிக்ஸ் மாத்துறதுன்னு கேக்குறீங்க. கரெக்டா? நான் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். மேட்ரிக்ஸ் இருக்கு, அது எப்படி எழுதலாம்? ஏதாச்சும் ஒன்று இதுவா மாத்திட்டா எனக்கு என்ன கிடைக்கும் ஒர்க்கு? என்னோட கொஸ்டின் என்னன்னா, எல்லா மேட்ரிக்ஸுமே அப்பர் ட்ரையாங்குலரா எழுத முடியுமா? முடியும், முடியாது. அது ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரா இருக்குது. ஓகேவா? ஸோ பாதி பேர் முடியும்னு சொல்றீங்க, பாதி பேர் முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகேவா? இருங்க. இது எல்லாமே பெரிய பெரிய தியரம். இது எல்லாமே நீங்க பாக்குறதெல்லாம் பெரிய பெரிய தியரம். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலரா எழுத முடியுமா எல்லா டைமும்? இது கொஸ்டின் நம்பர் 1. எனக்கு ஏன் அப்பர் ட்ரையாங்குலர்? எனக்கு யாரா வேணும்? எல்லா மேட்ரிக்ஸும் டயங்கலைசபிள் பண்ண முடியுமா? இது 2வது கொஸ்டின். இங்க முடியாதுன்னு சொல்றாங்க, மேபி படிச்சுட்டு வந்திருக்கலாம். இங்க கவனிங்க. ஸோ இது பேர் தான் டயங்கலைசேஷன் சொல்லிட்டு புக்கில் எல்லாருக்கும் தனியாக என்ன இருக்கும்? டாபிக்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணணும், இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படிங்கிற கதையை பற்றி பார்ப்போம். இப்போ என்னோட கொஸ்டின், அப்பர் ட்ரையாங்குலராக மாற்ற முடியலன்னு வச்சுக்கோங்க, டயங்கலைசபிளாக பண்ண முடியாது. ஓகேவா? இல்லை நோட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நோட் பண்ண வேண்டாம், நான் இன்னும் சொல்லலை. பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன், அது அப்பர் ட்ரையாங்குலரா வந்துருச்சு. அப்பர் ட்ரையாங்குலரா டயங்கலைசல் மேட்ரிக்ஸா எழுத முடியுமா? எஸ். ஆன்லைன்ல இல்ல, எல்லா டைமும் பண்ண முடியாது. அப்பர் ட்ரையாங்குலரா என்னவா மாற்ற முடியாது? டயங்கலைசபிளா மாற்ற முடியாது. ஆனா எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான ஃபார்ம்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டேஷன் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, இங்க பாருங்க. இங்க என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா இந்த மேட்ரிக்ஸ் ஈஸியா மாறுச்சு. உங்க மேட்ரிக்ஸ்ல கரெக்ட், உங்க மேட்ரிக்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு 0 இருக்கோ கம்ப்யூட்டேஷன் என்ன ஆகும்? அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும். கரெக்டா? அப்பர் ட்ரையாங்குலரா எழுதுனா ஈஸியா இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா
டயகனல் மேட்ரிக்ஸை மாற்ற முடியாது, ஆனால் அப்பர் ட்ரைங்குலராக இருக்கும். ஆனால் அதை நான் எப்படி ஈஸியாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தவர் தான் ஜோர்டான். அந்த தேரம் பேர் தான் என்னது? ஜோர்டான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ்ல கீழே ஃபுல்லா 0 இருக்கும், டயகனல் ஃபுல்லா ஈகன் வேல்யூஸ் இருக்கும், மேல ஃபுல்லா என்ன இருக்கும்? something 1 and 0 ஒன்ஸ் இருக்கும். 0 and 1s மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டா? சோ எவ்வளவு என்னால மேட்ரிக்ஸ்ல 0s ஆட் பண்ண முடியுமோ கம்ப்யூட்டேஷன் என்ன ஆகும்? ஈஸி ஆகும். ஓகேவா? சோ இத 3 தான் முக்கியமான இது 3த்தை வச்சு தான் क्वेश्चंस வரும். இத நீங்க எப்படி எழுதுறீங்க, எந்த ஈகன் வெக்டர்ஸ் வச்சு எழுதுறீங்க, இதோட தியரிஸை வச்சு தான் வந்து என்ன கேட்பாங்க क्वेश्चंस சிஎஸ்ஆர்ல கேட்பாங்க. ஓகேவா? மொத்தமே இது 3 தான் இருக்கும் அதிகபட்சமா. நான் ப்ராப்பராக எடுக்கல, ஜஸ்ட் ஐடியா மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். ஸோ அப்பர் ட்ரைங்குலராக மாற்ற முடிஞ்சா ஈஸி, டயகனலாக மாற்ற முடிஞ்சா இன்னும் ஈஸி. ஆனால் அப்பர் ட்ரைங்குலராக மாற்ற முடிஞ்சிருக்கு, டயகனலாக மாற்ற முடியல. பட் டயகனலை விட கொஞ்சம் இவன் இருந்தால் போதும்ப்பா, இந்த அளவுக்கு மேட்ரிக்ஸ் இருந்தால் போதும் பண்ண முடியும்னா அதான் ஜோர்டான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி மாற்ற முடியுங்கிற சொன்னதான் யாரு? ஜோர்டான். அந்த தேரம் பேர் என்ன? யாரெல்லாம் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க? எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? ஜோர்டான் கனானிக்கல். ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஜோர்டான் டீகம்போசிஷன் தியரம்னு இருக்குமே, முக்கியமான 6 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ 10 மார்க்கோ படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இங்க பாருங்க இங்க கவனிக்க. ஓகேவா? இது பண்றதுக்கு உங்களுக்கு யார் தெரியுமா வேணும்? ஜெனரலைஸ்டு ஈகன் வெக்டர்ங்கிற கான்செப்ட், அதனால தான் படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு நமக்கு யார் தேவைப்படுறா? ஈகன் வெக்டர்ஸ், ஈகன் வேல்யூஸ் தேவைப்படுறா. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே போகும். இது என்ன மேட்ரிக்ஸ்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். வெரி குட். இதை நான் இப்போ டயகனல் மேட்ரிக்ஸா மாற்ற முடியுமா முடியாதா? இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். P of E1 என்னவா கிடைச்சிருக்கும்? T of E2 என்ன கிடைச்சிருக்கும்? 1 into E1 plus 2. ஓகேவா? ஸோ இது E1 E2 வச்சு எழுதுனா மேட்ரிக்ஸ். கரெக்டா? நல்லா கவனிங்க. நான் எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பண்ண போகிறது நீங்கள் தான். நான் ரேண்டமாக ஒரு ஆளை கூப்பிடுவேன், யாரை வேணாலும் இருக்கலாம். நான் ரேண்டமாக தான் கூப்பிடுவேன், அது யாரை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது கிங்ஸ்டனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஈகன் வேல்யூஸ் யார்? வெரி குட். ஒன்று. ஓகேவா? ஆன்லைன்ல ரெடியா இருங்க. ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈகன் வேல்யூ 1 இருந்தா ஈகன் வெக்டார் யாரா இருப்பா? கரெக்டா? அது எப்படி கண்டுபிடிப்போம் நாம? ஆன்லைன்ல சொல்லுங்க பாப்பா. இது 2x2 தானே? ஸோ A டைம்ஸ் V ஈக்குவல் டு லேம்டா டைம்ஸ் Vங்கிறத சால்வ் பண்ணி நம்ம V கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஏன்றது என்னது? 1 1 0 2. Vன்றது என்னது? ஒரு வெக்டர். வெரி குட். காலம் வெக்டர். XY ன்னு வரும். இங்க மல்டிபிள் இங்க பாருங்க 2x2வா? இங்க வந்து வெக்டர் தான் போடணும். அப்ப இங்க என்ன போட்டாதான் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆக முடியும்? 2x1 போட்டா தானே? which is equal to எனக்கு என்ன கிடைக்கணும்? lambda times 1 into lambda times xy ன்னு வரணும். இங்க என்னோட lambda யாரு? அப்ப 1 times வருமா? which implies இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சொல்லுங்க. x plus y is equal to x. அடுத்து 2y equal to y. 2y equal to y. சோ இதுல இருந்து y நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? y ஓட வேல்யூ 0 equal to 0. y equal to 0. very good. ஆனா x என்ன? It can take any value, it should be non zero.
எக்ஸ் கேன் பி எனி வேல்யூ. ஆனா எக்ஸ் 0 போடலாமா? X excluding 0. X can take any value போட்டா except 0. வெரி குட், கரெக்ட் தான். ஏன்றது xy தானே, y 0ன்னு ஆயிடுச்சு. ஆனா x எதுவா இருக்கலாம். ஆனா x க்கு 0 போட்டா என்ன ஆகும்? ஏகன் வெக்டர் 0 வெக்டரா மாறிடும். நம்ம இப்பதானே பார்த்தோம் 0வா இருக்க கூடாதுன்னு. அப்ப இங்க ஏதோ ஒரு x போடலாம். நான் என்ன போட்டுக்கலாம், ஈஸியா யார் இருப்பா? கரெக்டா? ஆமா சார். புரிஞ்சா? சோ ஓகே, இருங்க, இதெல்லாம் அழிச்சிடுறேன். நமக்கு v கிடைச்சிருச்சு இல்ல? சார் y = 0 எப்படி எடுத்தீங்க மட்டும் சொல்லுங்க சார். So y = y னா y இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? 2y - y என்ன கிடைக்கும்? ஓகே ஓகே சார். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா x கேன்சல் ஆயிடும். அதுல ஈக்குவேஷனே இருக்காது. ஓகேவா? சோ x கேன் பி எனிதிங், எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ பாருங்க, லாம்டா வந்து 1ஆ இருக்கும்போது எனக்கு ஒரு வெக்டர் கிடைச்சான்ல, அந்த வெக்டர் யாரு? இவ ஏகன் வேல்யூ வரதா, இவ யாரு? ஏகன் வெக்டர். ஓகே, இப்பதான் ஆக்சுவலா பிரச்சனை வருது. பிரச்சனை இல்ல உங்களுக்கு. லாம்டா 2ஆ இருந்தா யாரு ஏகன் வெக்டரா வரா? அது யாரு இங்க போர்ட்ல வந்து செக் பண்ண போறீங்க? ஆன்லைன்ல யாருன்னா போர்ட்ல வந்து செக் பண்ண போறீங்களா? பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, பாஸ். அது ஆட்டி விட்டுறாதீங்க, இது ஒயரை மட்டும் இது பண்ணாதீங்க. ஒருத்தர் எழுதியிருக்காரு x = y, y = y ன்னு எழுதியிருக்காரு. ஓகேவா? y = y-ஆ? X = y, we will get the value y x = y தான். ஓகேவா? நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க, கிங்ஸ்டன் கொஞ்சம் அமைதியா வெளியே மட்டும். இங்க பாருங்க, எக்ஸும் ஒய் ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? நான் ஒய் 0 எடுத்தா எக்ஸ் என்ன வரும்? 0ன்னு வரும். ஸோ அப்போ நான் ஒய்யும் எக்ஸும் 0ன்னு எடுக்கக்கூடாது. அப்போ வேற யார் எடுத்துக்கலாம்? 1 1 1 1. வெரி குட். ஸோ லாம்டா 2ஆ இருந்தா எனக்கு ஏகன் வெக்டார் யாரு? ஓகேவா? இப்போ இவங்க 2 பேர் தான் மேஜிக் பண்ண போறாங்க. ரெடியா? ஆன்லைன்ல எல்லாரும் ரெடியா? எஸ் சார். நான் ஃபர்ஸ்ட் எழுதின மேட்ரிக்ஸை யாரை வச்சு எழுதியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் எழுதின மேட்ரிக்ஸ் யாரை வச்சு எழுதியிருக்கேன்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வச்சு எழுதியிருக்கேன். கரெக்டா? ஆட்டோக்கு யார் யாரெல்லாம் பேசிஸா வருவா? E1 E2 ஒரு பேசிஸ், வேற யாருமே வர மாட்டாங்களா? யார் வேணாலும் வரலாம். கரெக்டா? ஸோ நான் பேசிஸை மாற்றும் போது மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? மாறும். கரெக்டா? முதல் கொஸ்டின் நம்பர் 1. இந்த 2 இது இருக்குல்ல, வெக்டார்ஸ் இருக்குல்ல, இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இல்லையா? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஆன்லைன்ல 2-3 பேர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆஃப்லைன்ல யார் செக் பண்றீங்க? அதுக்கு யாரும் வர மாட்டீங்க. யார் செக் பண்றீங்க? ஏன் எல்லாரும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ பாருங்க, இது எத்தனை வெக்டார்ஸ் இருக்கு? 2 வெக்டார்ஸ் இருக்கா? இந்த வெக்டார்ஸை காலம்ஸா எழுதிக்கோங்க. determinant is equal to இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும்? ஸோ நீங்க எடுத்துக்கிற வெக்டார்ஸ் இருக்குல்ல, அந்த வெக்டார்ஸை காலம்ஸா போட்டுட்டு நெட்டை எடுத்தீங்கன்னா நான் ஜீரோ வரலன்னா அந்த வெக்டார்ஸ் என்னவா இருக்கும்? லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? சார் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு. ஸோ லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கும். ஸோ கிளியரா இது என்னது? லீனியர்லி இண்டிபெண்டண்டா சொல்லுங்க. வரேன். இங்க பாருங்க, இதோட டைமென்ஷன் என்ன? 2. எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இருக்கு? 2 இருக்கு. அப்ப இவங்க யாரு? basis. கரெக்ட். கரெக்டா? ஸோ
பேசிஸ்ங்கிறது மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் எவ்வளவு எடுக்க முடியுன்றது பார்க்கறது தான். ஸோ இதுக்கு டைமென்ஷன் 2. ஏதாச்சும் 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருந்தாலே அவங்க யாரா தான் இருப்பாங்க. அப்ப இவங்க யாரு? இதுதான் முக்கியம். ஓகேவா? இது புரிஞ்சா? ஆன்லைன்ல புரிஞ்சா? ஆன்லைன்ல புரிஞ்சா? எஸ் சார். இப்ப பாருங்க, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்டா? இது ஏன்றது மேட்ரிக்ஸ். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை டீன்னு எடுத்துக்கிறேன். T of 10 என்ன கிடைக்கும்? 10 யாரு? V1 யாரு? ஏகன் கரஸ்பாண்டிங் ஏகன் வேல்யூ. அப்போ T of V என்ன கிடைக்கும் எனக்கு? lambda into V. 1 times V 1 கிடைக்கும். இவனுக்கான கரஸ்பாண்டிங் ஏகன் வேல்யூ யாரு? 1 தானே. ஸோ இப்போ பாருங்க, அப்ப இந்த வெக்டரை நான் V1 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த வெக்டரை நான் V2 ன்னு எடுத்துக்கிறேன். T of V1 என்ன கிடைக்கும்? lambda times V1. lambda times V1 கரெக்ட் தான். lambda 1 தான், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? நெக்ஸ்ட் T of V2 என்ன கிடைக்கும்? 2V1. 2V2 கரெக்டா? இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 1 times V1 plus 0 times V2 வா? 0 times V1 plus 2 times V2. 2 times V2 கரெக்டா? நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது E1 E2 பேசிஸாக வச்சு எழுதுனேன் மேட்ரிக்ஸ். இப்போ நான் இவனுங்களை பேசிஸாக வச்சு எழுதுனா எப்படி எழுதணும்? இங்கே T of V1 வரும், இந்த காலம்ல T of V2 வரும், இங்கே V1ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், இங்கே V2ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். கரெக்டா? ஸோ T of V1 என்ன கிடைச்சிருக்கு? 1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 0. இங்கே என்ன வரும்? 0 2. இது என்ன மேட்ரிக்ஸ்? diagonal matrix. ஸோ ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுதா? நீங்கள் படிச்சிருப்பீங்களா ரிசல்ட்டா? டிஸ்டிங்க்ட் ஏகன் வேல்யூஸ் இருந்தா matrix diagonalizable. டயகனலைசபிள்ங்கிறது அதுக்கு மீனிங் இதுதான். உங்களுக்கு ஏகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்டா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏகன் வெக்டார்ஸ் கிடைப்பானுங்கல்ல, அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருப்பாங்க. அவன் பேசிஸாக மாறுவான். அதை வச்சு எழுதுற மேட்ரிக்ஸ் எப்படி வருவான்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ நீங்கள் ரிசல்ட்டாக படித்ததெல்லாம் இதுல தான் வருது. அது ஆக்சுவலாக ரிசல்ட்டாக படிக்காதீங்க, சிம்பிளாக படிச்சிங்கனாலே தெரியும். எல்லாம் எங்களுக்கு சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகேவா? இங்கே நிறைய புக்ஸ் இருக்கு, புக்ஸும் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். உண்மையாக உங்களுக்கு படிக்கணும்னு இது வந்துச்சுன்னா சாரும் ஹெல்ப் பண்ணுவார், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? கிங்ஸ்டன் உங்கள் பேர் சொல்லவா? இல்லை யாரோ செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ஒன்லி ஆஃப்லைன் மட்டும் தான் சார் அவைலபிளா சார்? ஆன்லைன் கிடையாதுங்களா? இல்லை ஆன்லைன்லாம் அவைலபிளாக இருக்கு. ஓகே சார் அசைன்மெண்ட் டெஸ்ட்லாம் வந்து ஒரு ஆப்ல போடுவாரு. ஸோ அதே நீங்க வந்து இது பண்ணலாம். சார், இப்போ அதை ஜாயின் பண்ணா எப்படி சார் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது? சாருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஓகேங்க சார். சாரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகேங்க சார். நம்பர் தெரியுமா? இதுதான் சாரோட நம்பர் 9176761701. இதான் சாரோட நம்பர்னு சொல்றாங்க. ஓகே ரெடியா? சரி, அப்போ எனக்கு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸா இருந்தா என்ன ஆகலாம்? டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருந்தா ஒரு பேசிஸ் கிடைப்பான். அந்த பேசிஸை வச்சு நான் எழுதுன மேட்ரிக்ஸ் எப்படி வந்துருவான்? டயகனலைசபிளா வந்துடும். சிம்பிள். இருங்க வரேன். இப்போ இங்க தான் ஒரு பிரச்சனை வருது. நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த மேட்ரிக்ஸ் யார் ஐகன் வேல்யூ? 2. ரெண்டு ஐகன் வேல்யூ ரெண்டு ஐகன் வேல்யூ வரணும். ரெண்டுமே 2 டைம்ஸ் ரெண்டு ஐகன் வேல்யூஸ் வரணும். ரெண்டுமே யாரு தான்? 2 தான். 2 தான்.
சரி, உங்களுக்கு ஏகன் வெக்டார் கண்டுபிடிக்க தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். சரி, எழுதியாச்சுல, அழிச்சிடவா, ரேஸ் பண்ணிடவா? ரேஸ் பண்ணிடவா தம்பி? படிக்க வந்த மாதிரி தெரியல. ஆப்வியஸா தெரியும். லாம்டா என்னது? 2. இங்க ஒருத்தர் ஸ்பாய்லர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவர் வெளிய அனுப்ப கூட நினைக்கிறேன். 1-0. 1-0. ஓகே, வெரி குட். திரும்ப இங்க பாருங்க, t of v equal to 2v போட்டு கண்டுபிடிப்பீங்க, கரெக்டா? அதில் தானே 1-0 வந்துச்சு. திரும்ப t of v equal to 2v போட்டு அதே சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எஸ், ஓகேவா? சொல்யூஷன் தான் வரும். சரி, எனக்கு ஏகன் வேல்யூஸ் எத்தனை இருக்கு? ஏகன் வேல்யூஸ் எத்தனை இருக்கு? Eigen values 2 only. 2 இருக்கு. ரிப்பீட்டட்ல ஆனா ஏகன் வெக்டார்ஸ் எத்தனை கிடைக்குது? ஒன்று தான் கிடைக்குது. 1 தான் கிடைக்குது. அப்ப யாரோ ஒரு ஆள் என்ன ஆகுறாங்க? குறையறாங்க. இருங்க, அந்த டவுட் அப்படியே மூடி வச்சிருவோம். Actually, eigen vectors corresponding to each value, we can find infinite number of eigen vectors can be found, right? ஐகன் வெக்டார்ஸ், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, 10 மட்டும் இல்ல, 20 ஐகன் வெக்டார் தான், 30 ஐகன் வெக்டார், எல்லாமே ஐகன் வெக்டார் தான். ஆனா இவன் ரெண்டு பேரும் லீனியர்ல இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்களா? இல்ல, ஏன்னா இவன் கூட 2 மல்டிப்ளை பண்ணா இவன் வந்துருவான், ஸ்பேன் குள்ள வந்துருவான். சோ அப்ப இவனுக்கு யாரு வேணுங்க? எனக்கு யார் வேணும்? லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா வேணும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா எத்தனை பேர் தான் கிடைக்கிறாங்க? ஒரே ஒரு ஆள். எனக்கு மேட்ரிக்ஸ் நான் எழுதணும்னா எனக்கு யார் வேணும்? 2 பேர் வேணும். ஒரு ஆள் என்ன ஆகுறாங்க? ஷார்டேஜ் ஆகுறாங்க. நீங்க ஏஎம் ஜிஎம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இந்த क्वेश्चनக்கு 2 தானே. ஏஎம் ஆஃப் 2னா ஒண்ணும் கிடையாது. எத்தனை தடவை ரூட்ஸ் வந்திருக்கு 2? அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஏகன் வேல்யூஸா எத்தனை டைம் வந்திருக்கு? ரிப்பீட் ஆகிருக்கு. 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. 2னா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. 3 வச்சுக்கோ, ஓகேவா? ஓகேவா? சோ 3 நமக்கு எத்தனை டைம் வந்திருக்கு ரூட்டா? இதுதான் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி. ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா யாருன்னா, உங்களால எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு 3 வச்சுட்டு, அதுதான் ஜிஎம். இப்ப புரியுதா? நான் என்னோட क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஎம் ஆஃப் லாம்டா வந்து கே இருங்க, ஒரு 5ன்னு எடுத்துப்போம். லாம்டாவே 5 டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். ஏஎம் ஆஃப் லாம்டா வந்து 5, ஜிஎம் ஆஃப் லாம்டாவும் 5. அப்படின்னா மீனிங் என்ன? டைகலைசபிள் சொல்றாங்க. ஏஎம்ஜிஎம் ஈக்குவலா இருந்தா டைகலைசபிள் சொல்றாங்க. நான் மீனிங் கேக்குறேன். இப்பதானே சொன்னேன் ஜிஎம்னா என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏகன் வேல்யூஸ் 5 டைம் இண்டிபெண்டன்ட். லாம்டா வந்து 5 டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் கிடைச்சிருக்கு? 5மே கிடைச்சிருக்கு. சோ இத வச்சு எழுதும்போது மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்? டைகலைசபிளா கிடைக்கும். லைட்டா 1 குறைஞ்சாலும் என்ன ஆகும்? 5 ஏகன் வேல்யூஸ் இருக்கு. எத்தனை வெக்டர்ஸ் தான் கிடைச்சிருக்கு? ஒரு ஆள் என்ன ஆவான்? ரிப்பீட் ஆகுறானா? இல்ல கம்மியாக. ஒருத்தவன் கிடைக்க மாட்டான். நம்ம டயகனலா எழுதுற மாதிரி. அதனால தான் ஏஎம்மும் ஜிஎம்மும் ஈக்குவலா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி டைகலைசபிள்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஓகேவா? நான் ஜிஎம் ஆஃப் லாம்டானா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் எழுதி போடுறேன். ஏஎம்மும் ஜிஎம்மும் ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? மேட்ரிக்ஸ் டைகனலைசபிள். டைகனலைசபிள் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த ஜிஎம்ங்கிறவன் யாருன்னா, இந்த லாம்டா வச்சு நீங்க எத்தனை ஏகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அவன்ல எத்தனை பேர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருக்கா, அவனோட கவுண்ட் தான். இவன் ஈக்குவலா இருந்தா டைகனலைசபிள், ஈக்குவலா இல்லைன்னா டைகனலைசபிள் கிடையாது. சரி, எனக்கு இங்க யாரும் வந்திருக்கா? இன்னும் ஒரு ஆள் வேணும், கரெக்டா?
அவன் ஏகன் வெக்டார் கிடையாது, ஆனா ஒரு வெக்டார். ஜீரோ வெக்டார். இல்ல ஜீரோ வெக்டார் இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஓகே. இந்த 4 வெக்டார் v1 v2 v3 v4 ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு. லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2 v3 v4. புரியல, திரும்ப சொல்லுங்க. ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர்ஸ். இதோட லீனியர் காம்பினேஷனா வந்தாலே அவன் லீனியர்லி டிபெண்டன்ட்டா வந்துருவான். ஓகேவா? இவனுங்களை எவனும் வர மாட்டாங்க. நான் அதை சொல்றேன் நானு. இருங்க நீங்க சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? வர வாய்ப்பு இல்லை. இதை தாண்டாது. ஏன் விட ஜிஎம் தாண்டாது. ஏகன் வேல்யூ வச்சுதான் நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? ஏகன் வெக்டார்ஸே கண்டுபிடிப்பீங்க. இங்க பாருங்க, இருங்க. இந்த ஒரு ஆள் நிக்கிறான்ல, இந்த ஒரு ஆளை யாரை வச்சு ஃபில் பண்ணுவாங்கன்னா ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார்னு சொல்லுவாங்க. அவனை வச்சு எழுதும் போது தான் மேட்ரிக்ஸ்ல மேல 1 வர மாதிரி இருக்கும். புரியுதா? மிஸ் ஆகிற ஆளை யாரை வச்சு ஃபில் பண்றாங்க? அப்படி மிஸ் ஆன ஆளை ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டர்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். அப்படி ஃபில் பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்? கீழே ஃபுல்லா 0, டைனர் ஃபுல்லா ஏகன் வேல்யூஸ், மேலே ஃபுல்லா 1 and 0ன்னு வரும். அதுதான் வந்து என்ன சொல்லும்? ஜோர்டன் டீகாம்போசிஷன் தியரம் வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஏகன் வேல்யூஸ் டிஸ்டிங்க்டா இருந்துச்சுனாலே என்ன வந்துடும்? மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள் வந்துரும். டயகனலைசபிளா வந்துரும். கரெக்ட்டா? சோ டிஸ்டிங்க்டா இல்லனா எதுக்கு போறாங்க? ஏ மற்றும் சிஎம்க்கு போவாங்க. ஓகேவா? சோ மேக்ஸ் இது மினிமல் பாலினாமியல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், அதுக்குள்ள நான் டீப்பா போகல. ஓகேவா? இதோட இதை நிறுத்திப்போம். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? Sir, you said that we can fill with v1, v2, v3, v4. It is a linearly independent. Yes. And in that case, we can write it in the form of, in order to obtain that final entry in the upper case, you should write 1. You have to fill with 1. In the sense that if it is 3, 3 means that 3, 1, 0, 3. That, like that way you are meaning it. இல்ல நீங்க பேசுறது புரியல. திரும்ப once ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். You said that v1, v2, v3, v4. These are linearly independent. Okay, fine. Yes. So if you write it in the form of a matrix, you said that in the one vector you should fill with 1. In that entry in the upper portion is 1 and the leading entry like that manner. What do you meant by that? இல்ல இதுக்கு பேர் கடைசி வெக்டாரை வந்து ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த வெக்டார்ஸை வச்சு இன்னொரு வெக்டார் கண்டுபிடிப்பாங்க, ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார்னு சொல்லிட்டு. அந்த ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார் வந்து என்னவா இருக்கும்? இந்த ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார் வீண் எடுத்துக்கோன்னு வச்சுப்போம். ஹைலைட் என்னன்னா, ஜோர்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார் இவங்க 4 பேர் இப்போ த்ரூ அவுட் 5 பேருமே சேர்த்து லீனியர்லி இண்டிபெண்டண்டா தான் இருப்பாங்க. இதை பொறுத்து எழுதும்போது மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா 5 வந்துடும், 0 வந்துடும், ஒரு இடத்துல மட்டும் 1 வரும். புரியுதா? It is a 5x5 matrix. We are writing a 5x5 matrix. In the last one, it should be 1. இங்க பாருங்க, இங்க மீனிங் என்னன்னு பாருங்க. I understood. 3, 1, 0, 3. That is what yes. Right? Yes. Thank இங்க you. பாருங்க, இங்க ஒரு வெக்டார் வந்து என்ன பண்ணிருக்கோம்? 3, 0ன்னு நம்ம ஒரு வெக்டார் கண்டுபிடிச்சோம்ல, இதுக்கு 1, 0ன்னு. இவன் v1, கரெக்டா? இன்னொரு வெக்டார் எனக்கு தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த வெக்டார் யாரா தெரியுமா இருப்பா? இப்படி வருவோம். சாரி, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. It is transformation, right? இப்படிதான் இந்த v2-வை கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, ஒரு நிமிஷம். Actually, we are not finding that. v2 v1 சார், நீங்க ஒரு இது கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது இந்த சைடு 0 வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுவீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளா பாருங்க, இங்க 0 வச்சுட்டு சால்வ் பண்ணுவீங்க. ஒரு வெக்டார் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜெனரலைஸ்ட் ஏகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த வெக்டாரை இந்த இடத்துல போட்டு v2-வை சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெக்டார் கிடைப்பான்ல v2, அவன் யாரா இருப்பான்னு பாருங்க. tv2 minus 3v2 equal to v1 கிடைப்பான். அப்ப t of v2 என்ன கிடைப்பான்? v1 plus 3v2. ஹைலைட் என்னன்னா v1 v2 லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருப்பாங்க.
V1ங்கிற இடத்துல என்ன இருக்கும்? I understood, sir. 1 times V1, 3 times V. ஓகேவா? ஸோ அதனால தான் மிச்சம் இருக்கிற இடத்த ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டாரை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதோட எக்ஸிஸ்டன்சி, அது எப்படி வந்துச்சு, அதை வச்சு எப்படி எழுதுறாங்க, அதுக்கும் டி இன்வேரியண்ட்டுக்கு என்ன இது இருக்குது, ரிலேஷன் இருக்குது, இது எல்லாமே ஜோர்டன் டீகாம்போசிஷன் தியரம்ல டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா? ஒரு ஸ்பைரல் இருக்கு எடுங்களேன். Yes, sir. Yes, sir. சரி, மாற்றி விட்டார் இடத்த. இப்போ இதை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி சிஎஸ்ஐல என்னென்ன சம் போடலாங்கிறத பார்ப்போம். ரெடியா? எஸ் சார். ஓகே, நீங்க எல்லாம் ஒரு ரிசல்ட் படிச்சிருப்பீங்க. ஆஃப்லைன்ல சொல்றாங்களான்னு பார்ப்போம், இல்லை ஆன்லைன்ல சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸு அதோட எல்லா ரோவையும் சம் பண்ணா எனக்கு 1 கிடைக்குது. அதை வச்சு நான் என்ன சொல்லலாம்? At least one eigenvalue should be 1. 1 is an eigenvalue. கரெக்டா? சரி, அது எப்படி? சரி, அது எப்படி? ஏகன் வேல்யூஸ்லாம் ரோ சம்லாம் ஆட் பண்ணா எனக்கு யார் கிடைக்கிறா? ஒரு கான்ஸ்டன்டா கிடைச்சிச்சுன்னா அவன் யாரா இருப்பா? அந்த சம் பண்ணா கிடைக்கிறான் இருக்கலாம், அவன் யாரா இருப்பான்? ஏகன் வேல்யூவா இருப்பான். ஆனா எப்படி? ரிசல்ட்டா மனப்பாடம் பண்ணா இதான் பிரச்சனை. ஓகேவா? நீங்க நான் எப்படின்னு கேட்கறேன்ல, அதை யூஸ் பண்ணி சேஎஸ்ஆர்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா எப்படின்னு? சரி, நான் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். ரோ சம்லாம் எனக்கு 3 வரணும். இந்த மேட்ரிக்ஸை ரோ சம் பண்ண என்ன கிடைக்கும்? 1 + 2 3, 2 + 1 3. ரோ சம்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கிறா? 3 கிடைக்கிறா. அப்ப 3 என்னது? பட் ஒய்? It is a transpose matrix is also same, right? Transpose matrix okay, correct. A equal to A transpose okay. ஒரு நம்பரை ஏகன் வேல்யூ சொல்லணும்னா என்ன சொன்னா போதும்? AV equal to lambda V. What is V? Non-zero vector corresponding to that. ஒரு non-zero வெக்டரை நீங்க என்ன பண்ணணும்? இங்க போட்டு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இதே 3 டைம்ஸ் அந்த வெக்டார் கிடைக்கணும். ஸோ நீங்க 3 தான் ஏகன் வேல்யூ சொல்லணும்னா நீங்க ஒரு வெக்டாரை கொடுக்கணும். கரெக்டா? அந்த வெக்டார் கூட இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 3 டைம்ஸ் அந்த வெக்டாரே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு வெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க பாப்போம். எங்க கமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. 1 1. ஓகே, ஆன்லைன்ல சொல்லிட்டாங்க. பார்ப்போம் ஆஃப்லைன் என்ன பண்றாங்க. ஆன்லைனோட ஸ்கோர் 1, ஆஃப்லைன் 0. ஆன்லைன்ல சொல்லிட்டாங்கன்னா அமைதியா இருக்காதீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Actually, it is difficult, right? In this case, we can say that. In general case, it is difficult, right? ஆஃப்லைனும் 1. ஓகேவா? சொல்றேன், நான் ஜென்ரலா சொல்றேன் உங்களுக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 3. இதுல இருந்து 3 காமனா எடுத்தா அப்ப என்ன அர்த்தம்? 3 ஒரு இவ்வளவுதான் ப்ரூஃப். அதுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, அவங்க கேட்டாங்க இந்த கேஸ்ல ஈஸியா சொல்லிட்டீங்க, ஜெனரல் கேஸ்ல இது ட்ரூவா இருக்குமான்னு கேட்டாங்க. ஓகேவா? நான் 2 × 2 எழுதுறேன். அதே 3 × 3 4 × 4 எல்லாத்துக்குமே வரும். A B C D. ஓகேவா? இது ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ். ஏவையும் பியும் ஆட் பண்ணா எனக்கு கேன்னு ஒன்று கிடைக்குது. சியும் டியும் ஆட் பண்ணா எனக்கு கேன்னு கிடைக்குது. அப்போ ரோ சம்லாம் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லணும்? கே ஒரு என்ன வெக்டர் செட் பண்ணுவீங்க? சேம் வெக்டர். அதே This 1 1 with k 1 1 தான். புரியுதா?
3x3 இருந்தாலும் சரி 4x4 இருந்தாலும் சரி என்னதான் கிடைக்கும்? 1 1 தான். கரெக்டா? எஸ் சார். இப்ப பாருங்க, டக்குன்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறேன். a plus a வந்து k கிடைக்குது, b plus d வந்து k கிடைக்குது. அதாவது காலம் சம் என்னவா இருக்கும்? காலம் சம் என்னவா இருக்கும்? சேமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா k என்னன்னு சொல்லுவாங்க? K is also an ஐகன் வேல்யூ தான். ஆனா எப்படி? இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வராது இல்ல? மேபி ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் ஒருத்தர் ஆன்லைன்ல ஸ்பாய்லர் போட்டுக்கிட்டே இருக்காரு. வெரி குட் வெரி குட். உங்க நேம் என்ன? ஓகே சாரி. இல்ல கரெக்ட். உங்க நேம் என்ன? சுபாஷ். சுபாஷ். அவரு சொல்லிட்டாரு, ஆன்சர் சொல்லிட்டாரு. சரி இருங்க ஆஃப்லைன்ல என்ன பண்றாங்க பாப்போம். ஓகே. என்ன பண்ண போறீங்களா? இவங்களுக்கு தெரியுமா ஆனா ஸ்பாய்லர் பண்ண மாட்டாங்களா? ஆன்லைன்ல நம்பிட்டாங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதான். இது ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏசி பிடின்னு கிடைக்கும். நல்லா பாருங்க, இதுக்கு தான் காலம் வெக்டர் காலம் சம் பண்ணா கே கிடைக்குது. இங்க காலம்ங்கிறது யாரு உங்களுக்கு? ரோ சம் என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ இவன் ஏகன் வெக்டரா போட்டா கிடைச்சிருவான். ஏவுக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் ஏகன் வேல்யூஸ் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அந்த ப்ரூஃப் ரொம்ப பெருசா இருக்கும். ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் சிமிலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரூஃப் ரொம்ப பெருசா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இவன் கத்திட்டு இருக்கான்னு நினைப்பீங்க, கொஸ்டின் வருவான். ஓகேவா? ஸோ ஏகன் வெக்டர் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது முக்கியம். ஏகன் வெக்டர் சேமா இருக்காது. இவனுக்கு ஏகன் வேல்யூ 1ங்கிறதுனால இவனுக்கு யார் ஒரு ஐகன் வேல்யூ 1ன்னு வருவான். ஓகேவா? ஸோ ஒரு பிரச்சனை காலம்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. சேசாலே ப்ராப்ளம் வந்து காலம்ல கேட்டிருக்காங்கன்னா, ஆனால் உங்களுக்கு ரோ வச்சு தான் தெரியும்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கே தெரியுமா போவீங்க? டிரான்ஸ்போஸ் எடுக்க தான் போகும். அவன் கண்டிப்பாக அதில் தான் வச்சிருப்பான். அவன் நீங்கள் பெருசாக யோசிப்பீங்க அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. அவன் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து ஆன்சர் கொடுங்க. இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா? ரெடியா? இது புரிஞ்சு இல்லை? ஓகே. क्वेश्चन எழுதிக்கோங்க. Let A be a 5x5 matrix with real entries such that sum of the 5x5 மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் என்ன எழுதுறீங்க சார்? with WATH with real entries. தெரியலையா? இல்ல சார், ஆன்லைன்ல தெரியல. ஓகே ஓகே. sum of the entries in each row of A is what? Then the sum of all entries in A is நீங்க ஃபர்ஸ்ட் 2 லைன் படிக்கும்போது என்ன பண்ணிருப்பீங்க? क्वेश्चन அடிச்சிடலாம், கண்டிப்பா ஏகன் வேல்யூ 1, நீங்க முடிஞ்சு அவ்வளோ மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அவன் ட்விஸ்ட் அடுத்த லைன்ல தான் வச்சிருப்பான். அவங்கள ஏகன் வேல்யூ கேட்கல, தம்பி நான் கொடுத்துக்கிறது ஏ, நீ ஏ கியூப் கண்டுபிடிப்பல்ல, அதுக்கு என்ட்ரிசஸ் வரும்ல, அதுல இருக்கிற எல்லா என்ட்ரிசஸையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்டுச்சு. கான்ஃபிடண்டா சொன்னா கான்ஃபிடண்டா போடணும். ஆன்லைன்ல ஒருத்தர் ரொம்ப ஃபைன் சொல்லியிருக்காங்க. வெரி குட். எப்படி சொன்னீங்க? Because it is I took the identity matrix. வெரி குட். இங்க பாருங்க,
இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நம்மளே தூக்கிக்கணும். இங்கே பாருங்க, ஏங்கிறது ஒரு 5x5 மேட்ரிக்ஸ். ரோவெல்லாம் சம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். கரெக்டா? நான் ஐடென்டி மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். ஐடென்டி மேட்ரிக்ஸோட ரோவெல்லாம் சம் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் வரும். ஏ கியூப் என்ன தான்? ஐடென்டி தான். ஓகேவா? ஏ கியூப் ஐடென்டி தான். அதில் இருக்கிற எல்லா ரோஸையும் சம் பண்ணா, சாரி எல்லா என்ட்ரிஸஸையும் சம் பண்ணா 5. ஆனால் எனக்கு ப்ரூஃப் வேணும். இது ஐடென்டி வச்சு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. இது ட்ரூனா ஒரு ப்ரூஃப்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா இப்படி வரணும் தம்பி, இப்படி வரணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். வந்து 1 EV = V அப்படி போட்டு ஓகே சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இந்த டிஸ்கஷன் தீயா இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க ரோ சம்லாம் 1ன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா எங்க போனீங்க? ஏகன் வேல்யூ 1க்கு தானே போனீங்க. ஆனா ஆன்சர் வந்து ஏகன் வெக்டர்ல வச்சிருக்கு. இப்ப பாருங்க, ஏ வந்து என்ன அர்த்தம்? ஏவுக்கு என்ன இருக்கு? 1 is an eigen value. ரோ சம்ல என்னவா இருக்கு? அப்போ ஏங்கிறது 5x5 மேட்ரிக்ஸ். ஏகன் வெக்டர் யாரா இருப்பா? யாரோ அழுகுறாங்க. யாரு சொல்றாங்க? சொல்லுங்க. ஏகன் வெக்டர் யாரா இருப்பா? 1 1 1 1 1 1 1 1 1. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ கூட நீங்க விஏ பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வி. ஏ டைம்ஸ் வி என்னது? ஏவி. கரெக்டா? கரெக்டு தானே? கரெக்டு தானே? இப்போ பாருங்க, ஏ ஸ்கொயர் ஆஃப் வி என்ன வரும்? நேற்று சொன்னல, ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுங்கிறது என்னவா இருக்கும்? ஏ ஆஃப் வி. வெரி குட். ஏவி என்னது? AV = V, then again V. V. கரெக்டா? ஏ கியூப் ஆஃப் வி என்ன வரும்? Same. V தானே வரும். எல்லாரும் கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க, இதை அடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ ஏ கியூப் ஆஃப் வி என்னது? வி தான். இங்கே பாருங்க, ஏ கியூப் நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஏ பி சி டி இ 5x5 மேட்ரிக்ஸ் தானே? A1 B1 C1 D1 E1ன்னு எடுத்துக்கிறேன். A2 B2 C2 D2 E2. A5 B5 C5 D5 E5. ஓகேவா? V யாரு? ஆன்லைன்ல V யாரு? நான் V யாருன்னு எடுத்துக்கிட்டேன். That is 1 and 1 1 1 1. அப்போ நான் இது கூட 1 1 3 4 5 இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அகைன் அதே 1 1 1. இப்போ பாருங்க, இது ஏ கியூப் பண்ணா ஏதோ ஒரு என்ட்ரிசஸ் வரும். கரெக்டா? அந்த என்ட்ரிசஸை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? A1 plus B5, A1 plus B1 plus C1 plus B1 plus C1 equal to 1, like that. ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா என்ன கிடைக்குமா? 1. அதே மாதிரி A2 plus B2 plus C2 மொத்தமாக ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி A5 ஈக்குவல் டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? மொதல் 5 என்ட்ரிஸ் ஆட் பண்ணா 1, இந்த 5 என்ட்ரிஸ் ஆட் பண்ணா 1, இது அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணா புரிஞ்சா? அவன் வந்து ஏகன் வேல்யூல வைக்கல, எதில் வச்சிருக்கான்? ஏகன் வெக்டர்ஸ்ல வச்சிருக்கான். ஓகேவா?
ரொம்ப லீனியர் இண்டிபெண்டன்ட் தான் கேட்பான், கொஸ்டின் போட முடியாது. சிஎஸ்ஆர் இப்படி தான் பண்ணுவோம். லீனியர் இண்டிபெண்ட் போன டைம்ல வந்து ரொம்ப சிம்பிளா ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தான், போட முடியல. அவன் சின்ன விஷயம் தான் நான் ஒளிச்சு வச்சிருப்பான். அது நீங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் மார்க் வரும். நீங்க கண்டுபிடிப்பீங்க இல்ல டைம் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோம், கால்குலேஷன்ல 3 ஸ்கொயர் 6 போட்டு வந்துடுவீங்க, முடிஞ்சிடும். ஸோ ஏதோ ஒன்று நடந்துடும். ஆப்ஷன் பி கன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பீங்க, சி போட்டு வந்துடுவீங்க, முடிஞ்சிடும். நீங்க வேகமா எல்லாம் கன்க்ளூட் பண்ணிட்டு போட்டு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபால்ஸ்னு கேட்டு வச்சிருப்பான். ஆமா, ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா? எஸ் சார். புரிஞ்சுல? சரி. இப்போ நெக்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போறேன். அதை யூஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, கேப் விட்டு. ஓகேவா? அந்த கொஸ்டின் பார்க்கலாமா? எதனா டவுட்னா கேளுங்க ஆன்லைன்ல. இப்போ நம்ம இதை ஜெனரலைஸும் பண்றோம். இப்போ சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் சம் a பவர் m கேட்டாலே ஆமா கண்டுபிடிக்கலாம்ல? ஆமா. இப்போ பாருங்க, சார் அப்போ ஜெனரலைஸ்னா நம்ம வெக்டர் வந்து இந்த மாதிரி 1 வச்சு போட்டுக்கலாமா சார்? 1 வச்சு தான் வரும். ஆமா, அவன் ஒரே டைம் தான் கேட்டான். அது 16லயோ 14லயோ எப்போ ஒரு தடவை கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் நான் அதை வச்சு கேட்கல. ஆனா 21ல டிரான்ஸ்போஸையும் இந்த ஏகன் வெக்டாரையும் வச்சு ஒரு சம் கேட்டிருந்தான். 21 சிஎஸ்ஆர்ல கேட்டிருப்பான். ஓகேவா? ஆனா நான் அது போட்டேன், என்னாச்சுன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபால்ஸ்னு கேட்டிருந்தான். நான் டக்குன்னு 1 போட்டோடனே 2 டிக் பண்ணிட்டு ஓடிட்டேன். இங்க பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? ரெடியா? இந்த மேட்ரிக்ஸை பத்தி என்னென்னலாம் சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். சொல்லு. யூனிட் மேட்ரிக்ஸ். இது ஒரு மேட்ரிக்ஸா? வேற சொல்லுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக், வெரி குட். It is a singular matrix. நான் இன்டர்பிரபிள். சிங்குலர் மேட்ரிக்ஸ், வெரி குட். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஓகே. யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லலாமா சார்? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடையாது, Rank is always 1. அதான் சிங்குலர் சொல்லிட்டாங்க. Rank is 1. ஐகன் வேல்யூ ரேங்க் 1ன்னு சொன்னாங்க, வெரி குட். இவன் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ரேங்க் 1. வேற என்ன சொன்னீங்க? கரெக்ட் தான், சொல்லுங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடாது. Its eigenvalues are 0 and 2, right? ஏகன் வேல்யூஸ் வந்து யாரு? 0 2 0வும் 0 and 2. 0வும் 2 எப்படி சொன்னீங்க? எனக்கு அதான் வேணும். Because some x square minus trace of x. Trace means that 2x. Determinant is 0. X square minus 2x is 0. So we can take x. நீங்க டிட்டர்மைன் பண்ணீங்க கரெக்ட்டா? ஆல்ரெடி வச்சா சொல்லிருக்காங்க. அப்படினா ரோஸ் அப்பலாம் என்ன கிடைச்சிருக்கு? 2 ஒரு ஏகன் வேல்யூ பிளஸ் இன்னொரு ஏகன் வேல்யூ லாம்டா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏகன் வேல்யூஸ்ல சம் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு ட்ரேஸ் கிடைக்கும். ட்ரேஸ் கிடைக்கும், கரெக்ட்டா? ட்ரேஸ் என்னது? 2. அடிச்சுடுங்க. ஸோ லாம்டா 2. டெட்டும் சொல்லலாம். டெட் 0. அப்போ கம்பல்சரி ஒரு ஏகன் வேல்யூ என்ன வந்திருக்கும்? 0 வந்திருக்குமா? ஓகே. இது என்ன பெருசா பண்ணிட போறேன்னு நினைப்பீங்க, கரெக்ட்டா? இது எல்லாமே கரெக்ட் தான், வாழ்த்துக்கள். இதே கொஸ்டின் தான் நான் இப்படி பண்றேன். இப்போ ஏகன் வேல்யூஸ் யார் யார் வருவா? 3 ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ. 0 0 0 0 0 0 3 0 0 3. எப்படி? மேட்ரிக்ஸ் ஆல் என்ட்ரி சேமா இருந்தா ஆல் என்ட்ரி சேமா இருந்தா அது 3 ஓகே 3 சொல்றீங்க. 2 டைம் 0 எப்படி வந்துச்சு? ட்ரேஸ் வச்சு because if you take the submatrix, this is square அதனாலனா எதனால? square submatrix. rank 1. If you take ரேங்க் the 1 கரெக்ட்டா?
நேத்து சார் விட்டுட்டு போனாரு. எதுல விட்டுட்டு போனாரு? ரேங்க் நலிட்டி தேரமா. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்ன வரும்? இதை வச்சு இது மைனஸ் பண்றீங்க 0 ஆயிடும். இதை வச்சு இது மைனஸ் பண்றீங்க 0 ஆயிடும். ஒரே ஒரு நான் 0 ரோ மட்டும் தான் இருக்கும். அப்ப ரேங்க் என்ன வரும்? ரேங்க் 1னா மீனிங் என்ன? நல்லிட்டி என்ன வரும்? Nullity will be 2. எப்படி 3 வருதுன்னு கேக்குறீங்களா? Nullity இது will 3 cross 3னா R3 ல இருந்து R3 க்கு தான் போயிருக்கும். சோ நம்மளோட V யோட டைமென்ஷன் 3 தான். 3 minus 3 minus 1. That is it. 1 1 சோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2. 2. ஓகே, இப்ப பாருங்க. நல்லிட்டி ஆஃப் Tன்றது 2ன்னு சொல்றாங்க. அப்படினா மீனிங் என்ன? There are solutions, which means that we will obtain the solution will be corresponding to the vectors. Independency will be equal to ஒண்ணு இல்ல, கர்னல் ஆஃப் T இருக்கான்ல, 2 vectors. அவனுக்கு 2 பேசிஸ் இருக்கும். பேசிஸோட கவுண்ட் 2 இருக்கும். கரெக்டா? அதாவது V1 V2. V2 என்னவா இருப்பான்? பேசிஸா இருப்பான். ரெண்டு பேருமே எப்படி இருப்பானுங்க? லீனியர்லி independent இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அது முக்கியம். T of V1 என்ன கிடைக்கும்? 0. மாயமுட்டிக்கு பாத்தீங்களா? T of V1 என்ன கிடைக்கும்? 0. கர்னல்ல தானே இருக்கான். T of V2 என்ன கிடைக்கும்? 0. ஓகேவா? சோ ஏகன் வேல்யூ 2 டைம் வந்திருக்கும். அதனால தான். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, இப்ப பாருங்க. இதே 4x4 இருந்துச்சுன்னா இங்க என்ன ஒரு ஏகன் வேல்யூஸ்? 0 0 3 0. 0 0 4. 0 0 0 4. வெரி குட். ஓகேவா? சரி, ஓகே, எல்லாரும் இதுல கிளியர் ஆயிட்டீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஏவுக்கு ஏகன் வேல்யூ வந்து லாம்டா. ஏவுக்கு ஏகன் வேல்யூ யாரு? I plus Aக்கு ஏகன் வேல்யூ யார் வருவா? क्वेश्चन நம்பர் 1. A ஸ்கொயருக்கு ஏகன் வேல்யூ யார் வருவா? எப்படி? எப்படி? ஐங்கிறது ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன். கரெக்டா? I of V என்னதான் கிடைக்கும்? F of x x தானே ஐடென்டி ஃபங்க்ஷன்னா. அப்ப I of V என்ன கிடைக்கும்? V தான். அதனால தான் அது ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏகன் வேல்யூ லெவலுக்குலாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ ஏவுக்கு ஏகன் வேல்யூ லாம்டானா ஏதோ ஒரு வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். கரெக்டா? A times V நமக்கு என்ன கிடைக்கும்? lambda V. சொல்லுங்க. A times V என்ன கிடைக்கும்? அமைதியா இருந்தீங்கன்னா தூக்கம் வரும். பேசுங்க, பேசு. ஓகேவா? இங்க பாருங்க, I plus A கூட நான் இப்ப V ஆப்ரேட் பண்ண போறேன். கரெக்டா? இது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க பாருங்க, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். நான் ஒரு டைம் மாத்தி சொல்லுவேன். மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவேன். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரெண்டு பேருமே என்னது? ரெண்டு பேருமே யாரு? ரெண்டு பேருமே யாரு? சேம் தான். ஓகேவா? இது I plus Aங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். V ஆப்ரேட் பண்ணா I of V plus A of V ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு தெரியும் I of Vங்கிறது என்னது? ஐடென்டி கூட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா அவனே தானே கிடைப்பான். அப்ப IV என்ன கிடைக்கும்? V. வெரி குட். AV என்ன கிடைக்கும்? Lambda V. lambda V. கரெக்ட்டா? இதுல இருந்து V காமனா வெளிய எடுத்துட்டா 1 plus lambda plus 1 plus lambda. plus lambda. அப்போ I plus A கூட V பண்ணா எனக்கு 1 plus lambda times V ன்னு வருது. அப்ப ஏகன் வேல்யூ யாரு? 1 plus lambda. ஆனா ஏகன் வெக்டார் அவனே தான் வருவான். கரெக்ட்டா? நீங்க இந்த ரிசல்ட்டை சாதாரணமா நினைக்காதீங்க. மார்க்கோ செயின்ல மேட்ரிக்ஸ் வச்சு சில क्वेश्चंस வரும். அதுல ஒரு வருஷம் இத வச்சு क्वेश्चंस கேட்டிருந்தோம். சேர் ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். ஓகேவா? இத புரிஞ்சா A ஸ்கொயருக்கு யார் வருவா?
இப்பதானே பார்த்தோம். lambda square. லாம்டா ஸ்கொயர். ஓகேவா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல. Here this, if you take a equal to minus I, so we will get the value 0, right? எங்க? இங்கயா? If you choose that matrix is minus identity matrix of that one, then I plus a it will take 0. எங்க a மைனஸ் ஐன்னு இருந்துச்சுன்னா யார் ஏக்குன்னு வெளியே வருவா? 0 only, 0. இவனுக்கு லாம்டா மைனஸ் ஐக்கு யாரு? ஓகேவா? இவனுக்கு யார் ஏக்குன்னு வெளியே வருவா? ஆன்லைன்ல சொல்லுங்க பாப்போம். Lambda square plus lambda மைனஸ் minus 1. Minus 2. 2 ஐ வந்துச்சுன்னா 2 வரும். ஓகேவா? Sir, my question is if a equal to minus I, then I plus a, it will be 0 only, right? ஆமா கரெக்ட் தான். பாலினாமியல் ஃபங்க்ஷனா ஜெனரலைஸே பண்ண வேணாம். நீங்க இப்படி போட்டா வருது இல்ல, அதுக்கு மட்டும் பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா சம வரணும். சொல்லுங்க. இன்வெர்ஸ்க்கு எப்படி சார் போகும்? இப்போ ஏக்கு லாம்டானா இங்க பாருங்க, ஏ இன்வெர்ஸ்க்கு யார் ஏகின் வெளிவா வரன்னு கேக்குறாங்க. இப்படிதான் கொஸ்டின். 1 by lambda sir. லாம்டா 0 வருதா? இன்ஃபினிட்டியா? ஏன்னா 0 வருதா இன்வெர்ஸ்னு ஒண்ணே எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்வெர்ஸ்ங்கற இதுவே பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஏன் 0 வருதா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது? டிட்டர்மினன்ட் 0 ஆயிடும். நல்லிட்டில வந்து டைமென்ஷன் போடும். ரேங்க்ல என்ன ஆகும்? குறையும். ரேங்க் குறைஞ்சிச்சுன்னா பைஜெக்டிவா வருமா? பைஜெக்டிவ் இல்லனா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் இன்வெர்ஸ் வராது? நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணுங்க அது. ஓகேவா? சரி, இது புரிஞ்சு இல்ல? இப்போ இதை யூஸ் பண்ணி தான் சம் போட போறோம். क्वेश्चन எழுதிக்கோங்க. let j denote the நான் क्वेश्चनே முடிக்கல, அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப அமைதியா இரு. அவன் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பேசாதீங்க. क्वेश्चन மாத்தணுமா? இங்க பாருங்க, ஜேன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் என்னது? யாரா மேட்ரிக்ஸ் போடுறீங்களா என்ன? நீங்க போட்டீங்கன்னா நாளைக்கு தான் முடிப்பீங்க. மேட்ரிக்ஸ் ஆல் தி என்ட்ரிஸ் ஈக்குவல் டு எல்லா என்ட்ரிஸஸுமே என்னவா இருக்கும்? ஒன்னா இருக்கும். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஜே மைனஸ் ஐ கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க.
ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஆன்லைன்ல சொல்லிட்டாங்க, ஆன்லைன்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க, ஆஃப்லைன்ல சொல்லுங்க. எல்லாமே கரெக்ட் தான். பிரியா சொல்லுங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். வேல்யூஸ். ஓகேவா? அவன் டிட்டர்மெண்ட் ட்ரேஸ் கேட்கறானா ஏகன் வேல்யூல கண்டிப்பா வச்சிருப்பான். சில டைம் நீங்க ஏகன் வேல்யூல தேடிட்டே இருப்பீங்க, அவன் சிம்பிளா இப்படி சம் பண்றதுலயே வச்சிருப்பான். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஜே மைனஸ் ஐக்கு நான் ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜேவுக்கு நான் ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன். ஜேவுக்கு ஏகன் வேல்யூஸ் யாரு? 101 is an eigenvalue. 101 times 111 ன்னு இருக்கும். அப்ப காலம் சம் என்ன கிடைக்கும்? 101 is an eigenvalue. வெரி குட். மற்ற எல்லாமே மத்த எல்லாமே 0 0 0 0 0 0. எத்தனை டைம்ஸ் வரும்? 100 டைம்ஸ். 100 times. வெரி குட், வெரி குட். ஓகேவா? இது யாருக்கு ஏகன் வேல்யூ? ஜேக்கு ஜே மைனஸ் ஐக்கு யார் யார் ஏகன் வேல்யூஸா வருவா? 100. நம்ம இப்பதானே பார்த்தோம், ஏக்கு ஏகன் வேல்யூ லாம்டானா ஏ மைனஸ் ஐக்கு ஏகன் வேல்யூ யாரு? லாம்டா மைனஸ் 1. அப்ப இது எல்லாத்துக்கும் கூட என்ன பண்ணணும்? 1 minus. என்ன கிடைக்கும்? 100. 100. வெரி குட். செஞ்சுரி -1 and so on. -1 எத்தனை டைம்ஸ் வரும்? 100 times. இதுக்கு நாம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? 100 into 100. 100 into 1 minus 1 by 2 minus -1 power 100 ஈவனா என்ன கிடைக்கும்? 100. ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின் பேப்பர்ல -100 ஆப்ஷனா வச்சிருப்பானுங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டு -100 போட்டு போயிடுவீங்க. தப்புதான். ஓகேவா? ஆன்சர் சொல்லுங்க சார். 100. ஓகேங்க சார். 100. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? என்னம்மா? ஏகன் வேல்யூஸை சம் பண்ணுங்க. எப்படி ஒரு தடவை இதை வச்சு கொடூரமா ஒரு சம் கேட்டாங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் இருக்கு, பட் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கு. போடுவேன், நான் போடுவேன், நீ இருப்பியா? Sir, சொல்லுங்க. sir, today completely linear algebra or real numbers? இல்லை, லீனியர் அல்ஜிப்ரா தான். இது இன்னும் ½ hour தானே இருக்கு, இதில் ரியல் எடுக்க முடியாது. ஓகேவா? ஓகேவா? And it is written real and linear algebra problems. சார் சொல்லியிருந்தாரு, ரியல் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா தான் சொல்லியிருந்தாரு. ஓகேவா? ஸோ ஆனால் லீனியர்லேயே வந்து டயக்னலைசிபிலிட்டி வரைக்கும் இருக்கு. ஸோ நான் மேட்ரிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸே நான் போட்டு கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் ரியல் வேண்டாம் நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். Okay, thank you, sir. ஓகேவா? Okay, sir.
ரெடியா? நான் எங்கள் ஸ்டாஃப் கிடையாது, நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டு தான். நான் இப்போ தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கேன், ஸ்காலராக ஆகியிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட், சாரி ஸ்டாஃப் கிடையாது நான். என்னது? ஐசர் மொஹாலியா? இல்லை இல்லை, இருங்க சொல்லுங்கள் சார். யூர் இன் ஐசர்? ஐசர் போபாலில் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கேன் நான். Okay, I saw that post. Okay, congratulations. தேங்க்யூ. வேற எங்க? இல்லை வேண்டாம். Hello, sir. சொல்லுங்க. Sir, most of the problem will be from the 2013 like that. Can you include the recent questions also? It will be because the same pattern of question may appear in our exam. This one is a very, I think 2012 or 11. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்க, பட் நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேட்குற கொஷின்ஸ்லாம் இதிலேருந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதை பேசிக்காக வச்சுட்டு இதில் பார்க்குற ரிசல்ட்ஸ் எல்லாம் பேசிக்காக வச்சுட்டு தான் நீங்கள் அந்த சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது எடுத்தால் நிறைய கான்செப்ட் சொல்லணும், 2 ஹவர்ஸில் அவ்வளோதான் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்காக இப்போ நான் இங்கே கொடுக்குறேன்ல, இதில் வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவேன். அது 2025 ஃபெப்ரவரியில் கேட்ட கொஷின் தான். இப்போ A⁵ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் லேம்டாவை வந்து ஏகன் வேல்யூ லேம்டானா A⁵ என்ன வரும்னு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ணி இது பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல நான் சொல்றது ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் சொல்லணும், அதனால தான் நான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். ஓகேவா? 0 0 0 0. ஓகேவா? ஓகேவா? இங்க பாருங்க, இது ஒரு வெக்டார். இந்த வெக்டாரை இந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு அதே இது கூட இப்படி பர்பண்டிகுலரா டிரான்ஸ்போஸ் எடுத்து அது கூட மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பருக்கு என்ன எடுக்கணுமா? மாடுலஸ் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன எடுக்கணுமா? ரூட் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன எடுக்கணுமா? ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? இதான் கொஸ்டின். இது மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர்ல அடுத்தடுத்து. இதை யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக 25ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண கொஸ்டின் அதுதான், ஆனால் தப்பு. ரெடியா? இருங்க ஈஸியாக கொண்டு போறேன். இங்க பாருங்க, டபுள்யூங்கிறது என்னது? 1. இது கூட ஏவை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து என்னது? 1 × 5. இது வந்து 5 × 5. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 1 × 5. அது யாருன்னு சொல்லுங்க கொஞ்சம். அப்படியே ஆக்ஷன்லாம் வருது, ஆன்சர் மட்டும் வர மாட்டேது. சொல்லுங்க. சொல்லுங்க. அது சைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி போட்டு வச்சிருக்கேன், மடிச்சிருங்க. சை பவர்
Epsilon raised to minus. minus psi power minus psi minus. power minus 1. ஓகேவா? இப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம்? 1 Double root minus 1 1 1 minus 1. இது என்ன கிடைக்கும்? Fifth root of unity. Wait. 5 power minus 2 5 power minus 1 Plus 1 plus That is equal to 4. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஓகேவா? இதை தான் நம்ம பார்க்க போறோம். இது ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் மல்டிப்ளை பண்றது உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, இது என்னடா இது கொஸ்டினே புரியலன்னு போயிடாதீங்க, பொறுமையா பாருங்க. பிளஸ் ஆர் மைனஸ் சொன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை அழிச்சிடவா? நான் இப்போ அங்கே நிற்கிறோம். அந்த ஜீட்டாங்கிறது என்னன்னு சொல்றாங்க? fifth root of unity. Fifth root of unity. அது ஜீட்டானே சொல்ல மாட்டான்னு சொல்றாதீங்க. ஓகே, சொல்லுங்க. Cube root of unity. ஓகே, ஜீட்டாங்கிறது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. கரெக்டா? இப்போ நம்ம பார்க்க போறது இங்க பாருங்க, கவனிங்க. இங்க பாருங்க, nth root of unity தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? nth root of unity என்ன? 1 plus omega 1 plus theta plus theta square plus etc plus theta raised to n minus 1, that is equal to 2. வெரி குட். இங்க பாருங்க, X power n minus 1. இங்க பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும்ல, ஓகேவா? எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குலாம் பவர் என்ன எடுத்தா எனக்கு 1 கிடைக்கும். இப்படி பார்க்கலாம். இது ஒரு பாலினாமியலா? இது ஒரு டிகிரி என்ன வரும்? n. ஒரு nth டிகிரி பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? n at most n ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த n ரூட்ஸ் தான் nth root of unity ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? okay. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆன்லைன்ல எல்லாம் ஆஃப்லைன்ல. கரெக்டா? அதுல ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இவனுக்கு யாரு ரூட்ஸா வருவா? plus or minus 1. Plus or minus 1. பிளஸ்ஸா minus 1. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, இவனுக்கு யாரு ரூட்ஸா வருவா? plus or minus 1 plus or minus 5. Minus 5. வெரி குட். 1 minus 1 I minus I. ஓகேவா? minus 8. இவனுக்கு யார் ரூட்ஸா வருவா? 1 minus 1 plus or minus I root 3 by 2. பிளஸ் ஆர் மைனஸ் minus 1 plus or minus I root 3 by 2. பிளஸ் 1 கம்பல்சரியா வரும். 1 அடுத்து வளர்த்து பெருசா இருக்கும்ல, அதனால வந்து ஒமேகான்னு கொடுத்து வச்சிருப்பானுங்க. Omega square. Omega square. ஒருத்தர் அது ஞாபகம் வச்சிருக்காரு, அவருக்கு அப்ரிசியேஷன் பண்ணணுமா? தேங்க்யூ கிங் சார். ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? புரியுதா? ஒமேகா பவர் 5 என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி, Omega square. raised to 4. 4. ஓகேவா? இப்ப பாருங்க, இது ரெண்டு மட்டும் இருக்கான்ல, இவன் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவான். அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவான். இவனும் என்ன பண்ணுவான்? multiplication and Multiplication குரூப்பை ஃபார்ம் பண்ணுவான். இதுலயும் குரூப்பை ஃபார்ம் பண்ணுவான். இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜென்ரலா ஒமேகா பவர் என்ன எல்லாமே குரூப்பை ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இது புரிஞ்சா? yes sir. இப்ப பாருங்க, Sir, you said here it is theta raised to minus 2. Actually, in the power, we can write it in 1 plus theta square equal to 0. Why we can't able to write it as a third root of unity, cube root of unity? இருங்க, இந்த -2 -1 தான் என்னன்னு சொல்ல வரேன் நான். ஓகேவா? இப்ப பாருங்க, x பவர் -1 ஒரு குரூப்ல என்னன்னு சொல்லுவாங்க? x ஓட inverse of x. இன்வெர்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன? இது கூட எந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி வருதோ அவனை தான் எக்ஸோட இன்வெர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நமக்கு கொஸ்டின் வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி கிடையாது. யாரு?
ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி கரெக்டா? இவங்க தான் வருவாங்க. 1 ஜீட்டா ஜீட்டா ஸ்கொயர் ஜீட்டா கியூப் ஜீட்டா பவர் 4 கரெக்டா? இப்போ பாருங்க, ஜீட்டா பவர் -1 மீனிங் என்ன? இன்வெர்ஸ் ஆஃப் ஜி. அதாவது ஜீட்டா கூட யாரை மல்டிப்ளை பண்ணா 1 வருவா, கரெக்டா? எஸ். நமக்கு தெரியும் ஜீட்டா பவர் 5 என்னது? 1 தெரியும். கரெக்டா? ஜீட்டா பவர் 5 என்னது? 1. அப்ப இங்க என்ன போட்டா ஜீட்டா பவர் 5 கிடைக்கும்? ஜீட்டா பவர் ஜீட்டா இன்டு ஜீட்டா பவர் 4 தான் என்னது? ஜீட்டா பவர் 5. ப்ராடக்ட் பண்ணா 1 கிடைக்கும். ஸோ அப்ப ஜீட்டா இன்வெர்ஸ்ங்கிறது யார் ஆக்சுவலா? Theta power 4. ஜீட்டா பவர் -2 அப்ப யார் வருவா? ஜீட்டா கியூப். ஜீட்டா பவர் Cube. ஜீட்டா பவர் 3 கரெக்டா? அப்ப நான் இதை எப்படி எழுதலாம்? Plus theta plus theta square plus theta. ஜீட்டா ஜீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க? ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபிஃப்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிலாம் ஆட் பண்ணா என்ன வரும்னு தெரியணும். 0. என்ன வரும்? 0. எப்படி வரும்? 1 plus theta square plus theta cube plus theta raised to 4. எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். இமேஜினரி வேல்யூஸ் இருக்கா? சொல்லுங்க. Some of the notes in இல்ல நீங்க பேசுறது கேட்கல. ஜாமெட்ரிக் சீரிஸ். உங்க பேர் என்ன? உங்க நேம் என்ன? கோபி. கோபி. ஓகே. We can complex way we can write it in a இருங்க, ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க, ரொம்ப வேண்டாம், சிம்பிள். உங்களுக்கு ஜியோமெட்ரிக் சீரிஸ்னா என்னன்னு தெரியுமா? என்ன? AR square like that. AR square AR square Sir, AR square like that. AR square. AR square AR cube அப்படியே போயிட்டே இருந்தா இது என்ன சொல்லுவாங்க? தப்பு. ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ். ஓகேவா? ஜியோமெட்ரிக் சீரிஸ்னா என்னன்னா plus AR square Plus AR square plus AR cube and so on. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? இது -1 குள்ள இருந்தா அது கன்வர்ஜ் ஆகும், டைவர்ஜ் ஆகும், அதுக்குள்ளலாம் போக வேண்டாம், அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். என்னோட क्वेश्चन பாருங்க. ஒன்னு R ஸ்கொயர் RP. இது ஒரு ஜியோமெட்ரிக் சீரிஸா? yes. ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? A is 1 கரெக்டா? சரி, இதை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 by 1 minus R. ஆன்லைன்ல சொல்லிட்டாங்க, ஆஃப்லைன்ல வேற யாராச்சும் ஆன்லைன்ல தெரியுமா? This is also 1 minus R power n plus 1 by 1 minus 1 like that. 1 minus R power n plus 1 by 1 minus R. 1 minus R. கரெக்டா? எப்படி? அது நீங்க அந்த லெவலுக்கு யோசிக்க வேணாம், நான் இப்பதான் சொன்னேன். இது எப்படி வரும் அதான் கேட்குறேன். Expanded form 1 is இங்க பாருங்க, 1 plus R ஸ்கொயர் R பவர் என்ன 1 மைனஸ் R கூட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 into 1 1, R into 1 R ஸ்கொயர் into 1 R ஸ்கொயர். அப்ப இந்த சீரிஸ் அப்படியே வருமா 1 கூட மல்டிப்ளை பண்ணா? மைனஸ் இப்ப எல்லாத்து கூட R மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? minus R square.
டோட்டலாக மைனஸ் வரும். ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் மைனஸ் அண்ட் ஸோ ஆன். ஆர் பவர் n இன்ட்டு ஆர் என்ன வரும்? ஆர் பவர் n + 1. ஓகேவா? என்ன ஆகுனா இவனை கேன்சல் ஆயிடுவான். ஆர் பவர் n முன்னாடி வரும், கேன்சல் ஆயிடும். அப்ப யார் மட்டும் தான் வருவா? 1 மைனஸ் ஆர் பவர். இது கூட இது ப்ராடக்ட் பண்ணா இவன் வரான்னா இவனோட வேல்யூ இவனை டிவைட் பண்ணா வருவானா? அதனால தான் இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? நீங்க கை தட்டக்கூடாது, நாங்க தான் கை தட்டணும். ஆன்லைன்ல புரிஞ்சா? எஸ் சார். இப்ப பாருங்க, இதுக்கு ரூட்ஸ் யாரா இருப்பா? -1 ஒமேகா பவர் n + 1 ஒருத்தவங்க சொல்றாங்க, n ஒருத்தவங்க சொல்றாங்க, n - 1 சொல்றாங்க. ஒமேகா பவர் n - 1. வெரி குட். n - 1 தான். ஓகேவா? இப்போ நான் nth ரூட் ஆஃப் யூனிட்டி எல்லாம் ஆட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, என்னன்னா n + 1. n - 1 னா 1 minus omega raised to n by 1 minus omega power n divided by 1 minus omega. மைனஸ் ஒமேகா. omega power n என்ன கிடைக்கும்? இது ரூட் தான omega. omega power n என்ன கிடைக்கும்? 1. 1 So it will be 0. போட்டா 1 minus 1 by 1 minus omega 0. புரியுதா? ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, nth ரூட் ஆஃப் யூனிட்டி என்னன்னு சொல்லுவாங்க. நீங்க எதையுமே ரிசல்ட்டா எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம். ஓகேவா? சொல்லுங்க. எடுக்காது. எண்ணில் தான் 1 எடுக்கும். இங்க பாருங்க, நமக்கு 5th ரூட் ஆஃப் யூனிட்டி கொடுத்துருக்காங்க. 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 4 n - 1 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? சம் ஆஃப் த 5th ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன கிடைக்கும்? 0. சரி, அவ்வளோதான் ஆன்சர். Sir, actually these omegas are complex only, right? ஆமா. இது 0 தானே, டிட்டர்மினன்ட் இல்ல, மாடுலஸ். புரிஞ்சா ஆன்லைன்ல? எஸ் சார். இது புரிஞ்சா? ஆன்லைன்ல எத்தனை பேர் இருக்காங்க? 54. 52 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணும்போது 180 பேர் கிட்ட வந்தாங்க போல. புரியல. இந்த சம்மோட இல்ல, இதுக்கு அடுத்து வர சம்மோட முடிச்சுக்கலாம்னு சொல்றேன். ஆமா, நீங்க எங்க கிளம்புறீங்க? ஓகே, ரெடியா? இந்த क्वेश्चन ஒரு क्वेश्चन கேட்கலாம். புரியல. क्वेश्चन கேட்கலாம். நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா?
இந்த கோர்ஸ் வச்சு கம்பெனி சைடு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டான்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? ஆமா, அது b ஈக்குவல் டு a⁴ கொடுத்துருப்பாங்க, ஏபிசின்னு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க ரேண்டமா. அந்த கொஸ்டின் நான் வந்து நீங்க 25 ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதே மாடலில் தான் இருக்கும். அங்கே நீங்க அந்த ஏகன் வேல்யூஸ் ரூட் கண்டுபிடிப்பீங்கல்ல, அவன் யாரா வருவான்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயரா வருவான். ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க ஓடி படிச்சிருக்கீங்களா? லைட்டா அங்க தொட்டு பார்த்தோம். படிச்சிருக்கோம் சார். படிச்சிருக்கீங்க, ஓகேவா? இந்த செட் இருக்குல்ல, இவன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா லீனியர்லி டிபெண்டன்ட்டா? டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் ரெண்டும் சொல்லியாச்சு. வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, சும்மா வாய் தருது. லேம்டா பொறுத்து மாறுமா? உங்களுக்கு என்ன லேம்டா பிடிக்கும்? ஆன்லைன்ல சரி, அவ்வளோ கூட வேணாம். They are linearly independent. Why? Because they are, if you take the Wronskian value, it will be கரெக்ட். அவர் ஒருத்தர் ரான்ஸ்கேனுக்கு போனார். ரான்ஸ்கேனுக்கு போகணும்னா இது ஏதோ ஒரு ஓடியோட சொல்யூஷனாக இருக்கும், அப்படி இப்படி ஹைப்போதீசிஸ் இருக்கும். நான் அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, ஓகேவா? நான் ரான்ஸ்கேன் அதுக்குள்ளெல்லாம் போக போகிறது இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் போட்டுப்பேன், ஞாபகம் இருக்கா? 2 1 0 1ன்னு. அதை ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. லீனியர் காம்பினேஷன் வச்சும் சொல்லலாம். நான் ஜென்ரலா இதுக்கு சொல்றேன், இதுக்கு லீனியர் காம்பினேஷன் எப்படி எழுதுவீங்க? லாம்டா அன்கவுண்டபிள். இந்த செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான், இந்த செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான், ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இதுவும் போட்ட ஞாபகம் இருக்கா? மேட்ரிக்ஸ். இதுக்கு ஐகன் வேல்யூஸ் யார் வந்தா? 1 2, ஓகேவா? distinct eigenvalues. Here it is also distinct, so we can say இருங்க சொல்றேன். அவர் ஸ்பாயிலர் போட்டாரு, இன்னும் ஆஃப்லைன்ல வந்திருக்காது. இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கிடைச்சாங்கல்ல, டிஸ்டிங்க்டா தானே கிடைச்சாங்க. டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸோட ஐகன் வெக்டர்ஸ் எப்படி இருந்தாங்க? லீனியர்லி. நான் நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? டிஃபரன்சியேஷன் ஒரு முக்கியமான லீனியர் டிஃபரன்சியேஷன் முக்கியமான லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதை பார்த்து பயப்படாதீங்க, ஓகேவா? இது என்னன்னா, இன்ஃபினைட்லி டிஃபரன்ஷியபிளா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இவனும் யாரு? இன்ஃபினைட்லி டிஃபரன்ஷியபிளா இருக்கக்கூடிய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண போறேன். யாருன்னா டி ஆஃப் எஃப் என்ன கிடைச்சிருக்கு? எஃப். இது லீனியரா? சார் ப்ரூவ் பண்ணார்ல, இது லீனியர் தானே. இது ஒரு பாலினாமியல் வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு, ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணாலும் லீனியர் தான், ஓகேவா? இதுக்கு ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க எப்படின்னு கேட்குறீங்களா? டெஃபினிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்? auxiliary equation. T of f is equal to lambda times. இதான ஏகன் வேல்யூஸ்க்கான டெஃபினிஷனு.
கரெக்டா? அப்போ டி ஆஃப் எஃப் என்னது? எஃப் டேஷ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். கரெக்டா? நீங்க ரொம்ப சுத்தாதீங்க. நான் ஜென்ரலாலாம் கேட்கல. நான் இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஓடியில் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி போகும். நான் அவ்வளோலாம் கேட்கல. டி ஆஃப் இ பவர் லாம்டா எக்ஸ் என்ன வரும்? ஆன்லைன்ல ஓகே. raised to lambda x. லாம்டா இ பவர் E power lambda x. அதாவது நான் ஒரு எலமெண்ட்டை போடுறேன், அதான் என்ன வந்துருக்கு? ஸ்கேலார் டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. அப்படி வந்திருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க? அது ஏகன் வெக்டார்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஏகன் வேல்யூ யாரு? லாம்டா எதில் நான் வேரி பண்றேன்? Lambda on the basis of real c, if it is இங்க 0. பாருங்க, நான் ஒரு இது வரைஞ்சல்ல, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யார் யார் ஏகன் வேல்யூஸ்? எவ்ரி ரியல் நம்பர்ஸ் என்னது? Given value. நீங்க நினைச்சிருப்பீங்க ஏகன் வேல்யூஸ்னா இது போடுவோம், டிட்டர்மினன்ட் போடுவோம், சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். நான் வரைஞ்சிருக்கிறது இன்ஃபினைட் டைமென்ஷன் ஸ்பேஸ். அது ஏன் இன்ஃபினைட் டைமென்ஷன் ஸ்பேஸ்னா படிப்பீங்க, ஓகேவா? இன்ஃபினைட் டைமென்ஷன் ஸ்பேஸ், ஓகேவா? அதுக்கு யார் ஏகன் வேல்யூஸா வரா? எல்லாருமே. அப்போ நீங்க ரேண்டமா 2 ஏகன் வேல்யூஸ், 2 ரியல் நம்பர்ஸ் எடுத்தீங்கனாலும் அதுக்கு என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? ஐகன். நாம ஃபர்ஸ்ட் பார்த்துமே ஞாபகம் இருக்கா? டிஸ்டிங்க்ட் ஏகன் வேல்யூஸோட ஏகன் வெக்டர்ஸ் எப்படி இருக்கும்? லீனியர்லி Independent. இங்க e பவர் லாம்டா எக்ஸ்க்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்லா e பவர் லாம்டா எக்ஸ்மே எப்படி இருக்கும்? ஏகன் வெக்டர் தான். அதுக்கு கிடைக்கிற ஒரு லாம்டா மாத்தும் போது என்ன கிடைக்கும்? ஏகன் வேல்யூஸ் என்ன ஆகும்? மாறும். அப்போ டிஸ்டிங்க்ட் லாம்டாஸ்க்கு கிடைக்கிற ஏகன் வெக்டர்ஸ் என்னவா இருக்கும்? இவன் என்னவா இருப்பா அப்ப இந்த செட்டு? linearly independent. நம்ம சிம்பிளா பார்த்துருப்போம்ல ஒரு தியரம், என்ன டிஸ்டிங்க்ட் ஏகன் வேல்யூஸா இருந்தா ஏகன் வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருப்பான். ஆனா நீங்க ரான்ஸ்கேனால பண்ண முடியாததை லீனியர் அல்ஜிப்ரா பண்ணி கொடுத்தோம். எவ்வளவு ஈஸியா இருக்கு, புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? நம்ம படிக்கிற தியரம் எங்கேயோ இருக்கும், கேட்டுக்கிற கொஸ்டின் சம்மந்தமே இல்லாம இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணி போற மாதிரி தான். இதே கொஸ்டின் இப்படி போட்டிருந்தா இவனுக்கு யார் ஏகன் வேல்யூ? லாம்டா ஸ்கொயரா? நான் e பவர் லாம்டா எக்ஸே கேட்கல. இதை வச்சு என்ன தெரியுமா சொல்லலாம்? cos nx t of cos nx என்ன ஒரு சொல்லுங்க பாப்போம். n square minus n square சொல்லுங்க. மைனஸ் n ஸ்கொயர் sin x cos x cos nx னு Cos nx. அப்ப cos nx ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யாரு? ஏகன் வெக்டர்ஸ், ஏகன் வேல்யூஸ் மைனஸ் n Minus ஸ்கொயர். n square. ஒரு எண்ணுக்கும் ஏகன் வேல்யூஸ் என்னது? டிஃபரெண்டா இருக்கும். அப்ப இந்த செட் என்னது? Linearly independent. நம்ம ரான்ஸ்கேனுக்கு பார்க்க வேணாம். ரான்ஸ்கேனுக்கு போனீங்கன்னா ஃபைனட்டா கொடுத்தீங்கனாலும் நீங்க 5x5 எழுதணும். கரெக்டா? அந்த லெவலுக்கு போக வேணும். புரிஞ்சா? சொல்லலாம். ஒரு ஐடியா மட்டும் தான் சொல்றேன், எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது லீனியர்லி இண்டிபெண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் லீனியர் காம்பினேஷன் போகாம இது ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஏகன் வெக்டார், டிஸ்டிங்க்ட் ஏகன் வேல்யூஸோட ஏகன் வெக்டார்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்லிடலாம்? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஓகே, ஆன்லைன்ல புரிஞ்சா? The question is asking Yes, only the sir. set e raised to lambda x, lambda belongs to R. It is linearly independent or dependent. எஸ். Nothing is given, right? ஆமா. The transformation is not given. You are defining a transformation to f is equal to f dash f double dash derivative. Why you are Yes, choosing sir. still you are considering the wrong scale only, right? இல்ல ரான்ஸ்கேனே போட முடியாது பாருங்க, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்ல. No, my point is that if you consider that case also, derivative you are considering first entries and the second rows corresponding that matrix, it will be derivative of that one in that manner, right? ஆமா கரெக்ட்.
ஒருவேளை ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா e பவர் x e பவர் 2x e பவர் 3x e பவர் 4x e பவர் 5xன்னு இருந்துச்சுன்னா ரான்ஸ்கேனில் போடலாம். ஆனால் நீங்கள் ரான்ஸ்கேன் எப்படி பண்ணணும்? 5x5 போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுங்கிறது என்னது? கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டைம் e பவர் lambda x லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கேட்டால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிடைக்கிற eigen vector. Distinct eigen case only or any other case like that, the exponential case like that, any other case you mentioned about the cos and x, trigonometric and exponential we can define it this manner, right? Yes, f double dash போட்டிருக்கு. ஸோ cos and x when டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவன் eigen வெக்டராக வருவான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? பாஸ் பண்ணிடுறேன்.